நம்மள ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மள அறியாமலே அது பேசுதா இல்லை அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு பார்க்க மாட்டோம். அது கூட பேச ஸ்டார்ட் பண்ணும். அதுவும் நம்ம கூட கண்டிப்பாக ஒவ்வொரு செடிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கடவுள் ரீசன் இல்லாமல் எதையும் படைக்க மாட்டாரு. இந்த ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிவிகே இல்லம். இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக மாஸ்க் போட்டுட்டு போகணும். நீங்களும் அப்படின்னா எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் மறக்காமல் போட்டுட்டு போங்க. வெளியே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான பிளேஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கார்டனிங் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் கிடையாதுங்க, கார்டனிங் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு டெடிகேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் பெங்களூரில் ஃபேமஸான லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே கார்டன் இருக்குது. இது கூட நர்சரி, பெங்களூர்லேயே பெரிய நர்சரின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பெட்ரோல் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மழை வந்துடுச்சு. ஸோ மழை வந்த உடனே நாங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிட்டோம். ஸோ இந்த மழையில் எங்கே நம்ம போய் பார்க்க போகிறோம், வீட்டுக்கு போயிடலாமான்னு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம போகிறதுக்குள்ளே மழை நின்றுடுமோ அப்படின்ற மாதிரி. அது மாதிரி கரெக்டாக நாங்கள் போகிறதுக்குள்ளே மழை நிற்கலை, ஆனால் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். இதுதாங்க நான் சொன்ன இடம் லால்பாக். ஸோ லால்பாகுக்கு பார்த்தீங்கன்னா 4 கேட் இருக்குங்க. மற்ற கேட் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டன் எல்லாம் சுற்றி பார்ப்போம். இந்த கேட் வழியாக வந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நர்சரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கார்டனை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். இந்த கேட்டு தான் கிடைக்கும். அதாவது சென்னை டு பெங்களூரு, சேலம் டு பெங்களூரு அந்த சைட்லேருந்து நம்ம வந்தோம்னா இந்த கேட்டு தான் கிடைக்கும். கேட்டுக்குள்ளே நம்ம போகும்போதே அந்த கேட்டுக்கிட்டே நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேயே சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணோம். பைக்கு காருக்கு தனியாக பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, அதை வாங்கியாச்சு. ஸோ இப்போ உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். உண்மையிலே ஒரு நல்ல மேஜிக்ங்க. பெங்களூர் ரொம்பவே டிராஃபிக்கான ஒரு எப்பயுமே ஜனம் இருக்கிற ஒரு பிஸியான சிட்டி. இந்த கேட்டுக்கு வெளியே அவ்வளோ டிராஃபிக் சத்தம் இருக்கும். இந்த கேட்டுக்கு தாண்டி நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த சத்தமே கேட்காது, ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்கும். எந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தெரியுங்க. நம்ம என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் தான் நர்சரி இருக்குது. பார்க்கிங் ஏரியாவும் அங்கே தான் இருக்குது. ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நர்சரிக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். ஸோ என்ட்ரி ஆன உடனே நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டைம் பார்த்துருக்கேன். நம்ம எப்படி மாதம் மாதம் மளிகை பொருள் வாங்குகிறோம், இல்லை நம்மளுக்கு ஒரு தேவையான பொருளை நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம், அந்த மாதிரி சண்டே ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் வந்துடுறாங்க. ஃபேமிலியோடு ட்ராலி எடுத்து அவங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. அப்படியே 2 ட்ராலியை ஃபில் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்கும். அப்படியே உள்ள என்ட்ரி ஆச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இது ஒரு அழகான க்யூட்டான கூட்டம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எல்லா செடியும் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நம்மள ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மள அறியாமலே அது பேசுதா இல்லை அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு பார்க்க மாட்டோம். அது கூட பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் நம்ம கூட பேசுகிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த செடியெல்லாம் நான் பார்த்து வீடியோ பண்ணும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் என்னை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நானும் அந்த செடியோட பேசிட்டே வந்தேன். ஒரு சில செடியெல்லாம் என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா, மொபைலை தூக்கிட்டு வந்துடுறீங்க எங்களை ரெக்கார்ட் பண்ண, செல்ஃபி எடுக்க அப்படின்னு. இன்னும் ஒரு சில செடியெல்லாம் பார்த்து நான் அழகாக இருக்கேன் பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன், என்ன ஃபோட்டோ எடுங்க, என்ன வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு சில செடியெல்லாம் என்னை பார்த்து
பாருங்களேன், அந்த பாட்டோட ஷேப்பும் அந்த பிளான்ட்டோட ஷேப்பும் அவ்வளோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இவங்க எப்பயுமே தண்ணியிலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இது என்ன அப்படின்னா வாஸ்து செடின்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க. 800லேருந்து 18,000 வரைக்கும் இருக்குது. எனக்கு சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சில செடி பேர் மட்டும்தாங்க தெரியும். மற்ற எந்த செடியோட பேரும் எனக்கு தெரியாது. எவ்வளோ வெரைட்டியாஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு செடிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கடவுள் வந்து ரீசன் இல்லாமல் எதையும் படைக்க மாட்டார். இந்த பிளான்டிங் எல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அது இல்லாமல் மழையில் நனைஞ்சதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அது மேலேயே வந்து ரேட் போட்டிருக்காங்க. 4,000, 10,000, 18,000, ஹையஸ்ட் வந்து 18,000ங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செடியோட தண்டு பகுதி பாருங்களா, அப்படியே ஏதோ ஒரு உருவம் மாதிரியே இருக்கு. அந்த பின்னி பிணைஞ்சிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. உருவம் மாதிரியே இருக்கு பாருங்க அந்த தண்டு பகுதி. இல்ல சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்ததா வந்து பூக்களின் ராணி. பூக்களுக்கு எல்லாம் ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரோஸ் தான். இங்க வந்து எல்லா வெரைட்டியான ரோசஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்ததா இதெல்லாம் நம்ம கார்டனிங்ல வந்து இந்த டெக்கரேட்டிவ்க்கு வைக்கிற பிளான்ட்ஸ். இதெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துருக்கேன், பெரிய பெரிய வீட்டில் பார்த்துருக்கேன் நான். ஸோ இது வந்து குட்டி செல்லோ மணி பிளான்ட். அழகா இருக்கு பாருங்க எல்லாமே. எனக்கு வந்து எதை ஷூட் பண்ணும் எதை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கு. அந்த மழையில நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கும் பார்க்கறதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீலிங் அது. என்னால் முடிஞ்சவளே எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மருத்துவ செடி சார், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு. அப்படியே இந்த சைடு வந்தா அதாவது பெரிய மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேங்கோ ட்ரீ, சப்போட்டா, மூசம்பி, இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் வந்து நேம் போர்டு போட்டிருக்காங்க. தேடுறதுக்கு இந்த ஈஸியாக இருக்கணும்னு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து மூங்கிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்ததாக வந்து தாமரை, லோட்டஸ். இங்கே வந்து நிறைய லோட்டஸ் இருக்கு, ஆனால் பூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று அந்த பர்பிள் கலரும் பிங்க் கலர் இருந்துச்சு, பார்க்க க்யூட்டாக அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இந்த செடியை பாருங்களேன், இவங்கெல்லாம் அப்படியே எப்படி சொல்லுது, இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த போருக்கு போகிறவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிற்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே நாங்கள் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருந்தோம். இது என்னது, இது செஞ்சாங்களா இல்லை செதுக்குனாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்ததாக இன்னும் ஒரு பிளான்ட் பாருங்கள். இது என்னன்னே தெரியல. நாங்கள் நினச்சோம் இந்த பிளான்ட்டை வந்து அவங்களே ஓட்ட போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு நினச்சோம். இது இருக்கிறதே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பையன் வந்து அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தான். பக்கத்தில் பெரிய பலாமரம், நிறைய பழம்லாம் விட்டு இருந்துச்சு. சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஸோ கடைசியாக வந்து நிறைய அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருந்துச்சு. அங்கே தம்பியை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோ பண்ணுற வரை நான் கடைசியில் இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ இந்த அழகான பியூட்டிஃபுல்லான நர்சரி உருவாக்குனவர் இவர் தான். இவரோட பேர் வந்து மரிகோடா. அதனால தான் அவர் ஞாபகார்த்தமாக இங்கே அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நம்ம என்ட்ரி ஆன உடனே இவரோட ஸ்டாச்சு தான் இருக்கும். நான் வந்து அந்த ஆர்வத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போயிட்டேன். அதனால தான் இப்போ வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்ததான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, இதே இடத்துல வந்து நம்மளுக்கு செடி நடுறதுக்கு தேவையான உரம், அந்த விதைகள் எல்லாமே கிடைக்குதுங்க. அதாவது ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, A to Z எல்லாமே இங்கே கிடைக்குது. நம்ம எங்கேயும் வெளியவே போக தேவையில்லை. அது இல்லாமல் இந்த நர்சரியில் வந்து எல்லா வெரைட்டி பிளான்ட்ஸும் இருக்குங்க. இந்த பிளான்ட் தான் இல்லைன்ற
இடத்த வந்து கொஞ்ச நேரம் அப்படி சுற்றி பாருங்களேன், எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லால்பாகில் நிறைய இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நான் பார்ட் 2ல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே